ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இப்பொழுது இந்த பிரமிடு வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் 10 நாளாக உழைத்த அந்த உழைப்பினுடைய பலன் இப்பொழுது இங்கு மேடையின் முன்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கைத்தட்டலாமே, சொல்லிதான் கைத்தட்டல. நம்ம எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் மாணவ செல்வங்கள் நமக்கு அந்த பிரமிடை செஞ்சு காட்டுறாங்க. அப்படியே இருப்பா கொடி இப்படி அப்படியே இல்ல இந்த புகழுக்கெல்லாம் அப்படியே நிற்பா, அப்படியே போட்டோக்குள்ள அப்படியே இல்லை. சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, ஆனால் உருவாக்கப்படுகிறார்கள். அத்தகைய மாணவர்களை உருவாக்கும் ஒரே பள்ளி நம் பிடி 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 பிடி. மாணவ செல்வங்கள் படிப்பு மட்டுமல்ல, ரொம்ப அழகாக வீடுகளை மாணவ செல்வங்கள் நம்முடைய நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கொடிய மேல தூக்கி போடு, மேல சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசமிது, சிந்திய தேசமிது. என்பதை மட்டும் 2-3 வாக்கியங்களில் சொல்லிவிடுகிறேன். அதை நம் அருமை மாணாக்கர்கள் தம் மனங்களில் தெளிவாக பதித்தெடுத்து வைத்துவிட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன் நாமும் ஒரு டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஆகக்கூடாது என்று நீங்கள் முதலில் ஒரு விதையை மனதில் விதைக்க வேண்டும். அந்த விதைதான் உங்களை வளர்த்தெடுக்கும். என்ன என்றால், நாம் ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சென்றோம் என்று இருக்கவே கூடாது. ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு பரிணாமம் உண்டு. அந்த பிறவியுடைய பெருமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அது மாணவர்களாகிய உங்களால் தான் இப்பொழுது தகுந்த நேரத்தில் அதை திட்டமிட முடியும். தாங்கள் அவ்வப்போது தமக்கு கிடைக்கப்பெற்ற கூறப்பட்ட இடப்பெற்ற வேலையை செவ்வனே செய்துவிட வேண்டும். இப்பொழுது மாணவர்களாகிய நமக்கெல்லாம் என்ன வேலை? படிப்பது மட்டும். எல்லா கோயில்களையும் இந்து, கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லிம் கோயில்களை போய் ஏன் தொழுது விட்டு வந்திருக்கிறோம்? அத்துணை தெய்வங்களும் நமக்கு ஆசி வழங்க வேண்டும், ஆற்றலை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அதை நாம் பெற்று வந்திருக்கிறோம். அதுபோல் திரும்பவும் மற்றுமுள்ளவர் நீங்கள் நடந்து என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு மணித்துளியும் நீங்கள் சிறப்பாக சிந்தித்து சொல்லிய வண்ணம் கட்டளையிட்ட வண்ணம் செய்து முடித்துக் கொண்டிருந்தாலே போதும். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மேலே வர கேலண்டரில் +1, +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 3 மதிப்பெண்களை பெற்றவர்களை நாம் போட்டோவுடன்
85% மேல் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேரும் முதன்மை மாணவர்கள் தான். உங்களால் 10-20 மாணாக்கர்களில் உங்களால் ஒருவனாக இருக்க முடியாதா, ஒரு பெண்ணாக இருக்க முடியாதா? தயவு செய்து அந்த மாதிரி எண்ணி பாருங்கள். உங்களால் முயன்றால் முடியும் என்று இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் மாணவனாக மாத்திரம் மாணவியாக மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அது தனிச்சிறப்பு. நாம் ஏன் முதன்மை மாணவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடாது என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்யுங்கள். வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லாம் குறைந்தது 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எவ்ரி கிளாஸ். 76வது குடியரசு தின விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நம் பள்ளியிலும் மிக அருமையாக இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய செயலாளர் அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் சான்றோர்களே, சுதந்திரம் பெற்றோம் 1947 ஆகஸ்ட் 15. இந்த அடிமைத்தனத்திற்காக அவரிடம் அல்லும் பகலுமாக அரும்பாடுபட்டு எத்தனையோ பேர் உயிர் வைத்து அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப நம்ம சுதந்திரமா தெரியும், எங்கும் பேசலாம், எதையும் பேசலாம் என்று ஒரு வரைமுறை இல்லாமல் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது ஒரு 2 பேருக்கு மேல ஒரு இடத்துல இருந்து பேசக்கூடாது, மிக கடுமையான சட்டங்கள், நமக்கு எங்குமே எதுவுமே செய்ய முடியாது அவர்களுடைய பர்மிஷன் இல்லாம. ஆனால் 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு நாம் சுதந்திரமாக இருக்கின்றோம். சரி, ஏன் இந்த குடியரசு தின விழா ஏன் கொண்டாடப்படுகிறது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் நமக்காக நம்மளை முன்னிறுத்திக் கொள்வதற்கு சட்டத்தை இயற்ற வேண்டும். இந்த சட்டத்தின் வழிதான் நாம் எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதற்காக அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் அப்பொழுது சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று யோசிக்கும் போது 7 பேர் கொண்ட குழு, அதற்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையேற்று 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவருடைய தலைமையில ஒரு குழு போட்டு சட்டத்தை ஏற்றணும் சொன்னார். சட்டத்தை நிறைவு செய்து சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாளாக இந்த ஜனவரி 26 ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தேசத்தின் முக்கிய நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றி டாக்டர் முர்மு அவர்கள் கொடியேற்றி உள்ளார்கள். அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலே கவர்னர் அவர்கள் கொடியேற்று அணிவகுப்பு நடத்தப்படும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும், ஒரு உதாரணத்திற்கு விவசாய டிபார்ட்மெண்ட், நாம் எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு படித்தால் பிற்காலத்தில் எவ்வாறு நாம் முன்னேற முடியும் என்பதை சற்று சிந்தித்து நன்றாக கடின உழைப்பு செய்தால் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களையும் வழங்கியுள்ளார். அடுத்து இந்த குடியரசு தின நிகழ்ச்சியுடைய வீர உரை ஆற்ற உள்ள நமது பள்ளியுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்துள்ள இருபால் ஆசிரியர் சான்றோர்களுக்கும், நமது பள்ளியுடைய முன்னாள் மாணவர் திரு V.G. பிரவீன்குமார் அவருடைய வைகாவின் கவிதைகள் என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் வருகை புரிந்த அனைத்து பெற்றோர் மற்றும் அனைத்து அலுவலக மற்றும் அலுவலக அல்லாத பணியாளர் அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியரசு தின விழாவில் ஒரே ஒரு இந்த குடியரசு தினத்தை பற்றி நமது தலைவரையாகவும் அவருடைய செயலாளரையா பொருளாதார அவங்களாம் பேசியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும் விருப்பப்படுறேன். அதான் என்ன அப்படின்னா, நம்முடைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக இந்த கல்வியாண்டு இந்த நல்ல நாளில் இந்த கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புல 100க்கு 100% கட்டாயம் நாங்கள் தேர்ச்சி பெறுவோம். அது மட்டும் இல்ல, மாநில மாவட்ட அளவில் நாங்கள் தேர்ச்சி பெறுவோம் என்ற ஒரு உறுதிமொழியினை மட்டும் இந்த நேரத்தில் உங்க அனைவரின் சார்பாக நான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த
திருநாட்டின் 76வது குடியரசு தின நாள். இவ்விழாவினை இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வேளையிலே அதை போன்று இந்திய திருநாட்டினுடைய 2 முக்கிய தினங்கள், ஒன்று 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள், மற்றொன்று இன்றைய தினம் ஜனவரி 26 1950 இந்தியா குடியரசு ஆகிய நாள். இந்த 2 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாள் என்பது நாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த திருநாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தியாக செம்மல்கள். இன்று நாம் சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் பல்வேறு தியாக செம்மல்கள். தங்களுடைய உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே இழந்தவர்கள். ஆனால் தான் இன்று இந்தியா செம்மாந்து நிற்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய தேசத்தை காந்தியிலிருந்து முதல் பாரத பிரதமர் நேரு அவர்கள், மௌலானா அப்துல் கலாம் அவர்கள், மொரார்ஜி தேசாய் அவர்கள், பாலகங்காதர திலகர் அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், இப்படிப்பட்ட வட இந்தியர்கள் தமிழகத்திலே இந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள். குறிப்பாக தென் தமிழகம், வட தமிழகம் அல்ல, வட தமிழகத்திலே பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த திருமதி அஞ்சலை அம்மாள் அவர்கள் காந்தியுடன் நெருக்கமான ஒரு பழக்கத்தை கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளியாக தான் கருவுற்று இருக்கும் பொழுது கூட சிறையிலே வாடியவர்கள் அந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள். அது நம்முடைய வட தமிழகத்துக்கு ஒரு பெருமை. குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொன்னால் வட தென் தமிழகம் தான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வீரபாண்டிய ஒரு கட்டபொம்மன், மருந்த சகோதரர்கள், முத்துராமலிங்க தேவர், வீரமங்கை வேலு நாச்சியார், முறுக்கு மிசைக்கு சொந்தக்காரரான சுப்பிரமணிய பாரதி, கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, நமக்கெல்லாம் கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இப்படி பல்வேறு தலைவர் வீர வாஞ்சிநாதன், இப்படிப்பட்ட பல்வேறு தலைவர்கள் தென் தமிழகத்திலே தோன்றி இந்த இந்திய சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நான் கூறிய இந்த அத்துணை பெருந்தலைவர்களுமே தங்களை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாக செம்மல்கள். அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைய நாளிலே எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் மாணவ செல்வங்கள். இன்னைக்கு உங்க கையில கையடக்க செல் இருக்கு. அந்த கையடக்க செல்லிலே பல்வேறு விதமாக அந்த செல்லை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இப்படிப்பட்ட தேச தலைவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் ஒரு 5 மணித்துளிகள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் எதிர்கால வாழ்விலே வளம் பெறுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பயன்படும் என்று இத்தருணத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதான் மிக முக்கியம். அதற்கு அடுத்து 10, 9, 10 கடந்து போன பிறகு 11, 12 அதுக்கடுத்து ஒரு பசிபிக் பெருங்கடல். எந்த நேரத்தில் எப்ப கூட்டாலும் முகம் ஜோடிக்காம ஓடி வந்து கண்ணனாக ஆபத்தானவனாக இந்த பள்ளிக்கு இருக்கிற ஒரே நபர் சுரேஷ்குமார் அவர்கள். இந்த சுரேஷ்குமார் இன்று ஒரு மிகப்பெரிய கவிஞனாக எம் பள்ளி மாணவன், அது என்னுடைய மாணவன் என்று சொல்லும் பொழுது நான் தலை நிமிர்ந்து இருக்கிறேன். என்னுடைய மயிர்கால்கள் எல்லாம் பூச்சரிகிறது. அதான் எனக்கு பெருமை. பல இடத்துல சொல்லுவான் தமிழாசிரியர் சொல்லும்போது கடைசியா ஒரு வார்த்தை அப்ப எச்சம்னு ஒருத்தர் இருந்தாரு வீரராக சார்ந்து அப்ப சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கேயும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கவிஞரை போல் இங்கே பல கவிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல இலக்கியவாதிகள், பல மருத்துவர்கள், பல பொறியியல் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், பல்வேறு மாணவ செல்வங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த படிக்கட்டுகளை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் மேலே வருவதற்கு ஒரு பட்டுப்பூச்சி கூட பட்டு தந்து போகும். பட்டம் படித்த நாமும் என்ன தந்து போனோம். மண் புழுவும் கூட மண்ணை உழுது போகும். உழவன் உழைப்பை உண்ட நாம் என்ன செய்து வைத்தோம். நல்ல
சிறப்பான ஒரு வழிகாக நான் இதை கருதுகிறேன். ஈசல் கூட்டம் கூட கூடித்தானே வாழுது, ஆனால் மனித கூட்டம் இங்கு ஏன் பிரிந்து போனது? ஆடை நெய்த நெசவு மானம் காக்க போனது. இங்க நெசவு என்பது நெசவு செய்யக்கூடிய அந்த தொழிலாளியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது தமிழாட்சிக்கு சிறப்பாக தெரியும் நினைக்கிறேன். மானமுள்ள நாமோ என்ன செய்து போனோம்? பாம்பு தந்த நஞ்சு கூட, பாம்பு விஷம் இருக்கு இல்லையா, அது கூட மருந்தாகி போறது. நஞ்சில்லா மனிதன் நெஞ்சம் வஞ்சத்தால் நஞ்சாகி போறது. அற்புதமான வரிகள். உண்மையிலேயே அவருடைய மனமார்ந்த பாராட்டுகள் பெறுவேன். நோட்டை கொடுத்து ஒருவன் அற்புதமா இப்ப உள்ள அரசியல்வாதிகள் நோட்டை கொடுத்து ஒருவன் ஓட்டை வாங்கி போகிறான். ஓட்டு போட்ட மக்கள் வாழ்வு எங்கே தொலைந்து போனது என்று அற்புதமாக ஒரு நாம் செய்து என்ன ஒரு என்ற கவிதையை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பை தருகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் மென்மேலும் நீங்கள் உயர வேண்டும் என்பதுதான் இந்த விஇடி பள்ளியினுடைய நோக்கம். நான் ஏற்கனவே இந்த பள்ளியினுடைய வாசகம் அதுதான். 400 மார்க் 500 மார்க் எடுத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கு அட்மிஷன் போறதில்ல. ஒரு சாதாரண மாணவனையும் சாதனை மாணவனாக மாற்றக்கூடியதுதான் விஇடி கல்வி குழுமம். எழுத படிக்க தெரியாத மாணவர்கள், ஆனாவனா தெரியாத மாணவர்களை கூட இங்கே வந்து அதை கற்றுக் கொடுத்து அவர்களை தேர்ச்சி அடைய வைக்கக்கூடியதுதான் இந்த விஇடியினுடைய பள்ளியினுடைய வெற்றி. இந்த மாணவ செல்வன் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை இந்த விஇடி கல்வி குழுமம் மனதார வாழ்த்தி பாராட்டுகிறது. ஓகே சார். ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான நாள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் உலை, எல்லாரும் ஓர் முறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் நண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும் சிறையில் படியேறி தடியில் அடிவாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவர்களின் சிந்தனையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காக தான். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்கள் செய்த தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ள நாள் இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள். இந்தியா 1947ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்த பொழுது இத்தகைய குடியரசு ஆட்சி முறையினால் இந்திய நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை என கருத்திய இந்திய அரசியல் தலைவர்கள் ஜனவரி 26, 1909ஆம் ஆண்டு இந்திய நாடை குடியரசு நாடாக அறிவித்தனர். இமயத்தில் மழை எல்லை, குமரியில் தென் எல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாளும் எம்மோடு. கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூட்டோடு. பகைவரை விடமாட்டோம், மலைகளை விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம் என்னும் கண்ணதாசன் வரிகளை இந்நாளில் நிறைவு கூறுவோம். சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாகம் படித்து ஒற்றுமையை நீ உயர்த்து, தேசிய கொடியை நீ உயர்த்து. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், ஜாதிகள் வரலாற்றை வாசிப்போம். வெற்றியோ தோல்வியோ எதுவரைக்கும் கடமையை செய்வோம். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். உழைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழனாய் பிறப்பதே ஒரு வரம், மடங்கி முடிப்பதே தமிழின் அறம். முடிவை வழங்குவதே நல்ல பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. வந்தே பாரதம், வந்தே பாரதம். ஒரு நீங்க இனிமேல் வந்து எதுலயாவது ஒரு சைன் போட போறீங்க, ஒரு கையொப்பம் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ்ல கையொப்பம் போடுங்க. என்னோட முதல் வேண்டுகோள் தான். இப்போ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, இல்ல வேற எங்கேயாவது கையெழுத்து போட சொல்றாங்க, எதுல வேணா இருக்கணும், தமிழ்ல கையொப்பம் போடுங்க. நீங்க முன்னாடி யாரெல்லாம் செய்வீங்க, எல்லாரும் தமிழ்ல கையொப்பம் போடுங்க. அதே மாதிரி ஒரு ஏடிஎம்ல நீங்க பணம் எடுக்கிறப்ப இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தியில் இருக்கும். நீங்க எல்லாரும் தமிழை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா போக 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 ஹிந்தியும் இங்கிலீஷும் ஆக்க போறாங்க. எல்லாமே தமிழை செலக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணுவாங்க, அப்பா அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் சரி, எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணக்குள்ள தயவு செஞ்சு தமிழ், அந்த தமிழ் நோட் பண்ணி பணம் எடுத்தல் அப்படி போட்டு நீங்க கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ்ல தயவு செஞ்சு எடுங்க. மூணாவது, இப்ப நான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணம் அந்த ஒருத்தங்க இருக்காங்க. அந்த சிஸ்டர் பேர் வந்து சண்முக பிரியா.
ஸோ அவங்க இது வரைக்கும் 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. எனக்கு அவங்க அறிமுகமாகி அவங்கள்ட்ட கேட்டப்ப பண்ணா பிரதர் ஒரு பிரச்சனை இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட கவிதைகள்லாம் நடத்தி அவங்க பிழை திருத்தம் பண்ணாங்க. அப்புறம் டைப் பண்ணாங்க. ஆனால் பிழை திருத்தம் பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த மாணவிகள் 2 பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பசங்க தருண்குமார், ஹரிஹரன் 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எனக்காக லீவ் போட்டு கோயம்புத்தூர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேருமே ஏஐல வந்து அடுத்தது கோர்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்க ஏஐல ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க 2 பேருமே. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது இந்த கவிதை புத்தகம் எழுதுறது வந்து பெரிய விஷயமே கிடையாதுப்பா. நீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு மனசுல ஒன்று தோன்ற விஷயத்தை நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கவிதை புத்தகம் தானா எழுத வந்துடும். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குடியரசு தினத்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த இதுக்கு முக்கியமான காரணம் அம்பேத்கர். ஸோ நம்ம அவரை பத்தி யோசிச்சாலே நமக்கு கவிதைகள் தானாவே வரும். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, ஆனால் உருவாக்கப்படுகிறார்கள். அத்தகைய மாணவர்களை உருவாக்கும் ஒரே பள்ளி நம் பிடி. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.